கூட்டத்தில் நின்னாலும் தனியாக தெரிகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தாங்க. அவங்க நடையும் சரி பேச்சிலையும் சரி ஒரு தனி மிடுக்கு இருக்கும். ஊரில் ஒரு நாட்டாமத்தனம் பண்ணணும் பஞ்சாயத்து அப்படின்னா இவங்க தாங்க முன்னாடி நிற்பாங்க. இவங்களை கேட்காட்டி 4 பேருக்கு இவங்க ஒரு புத்திமதி சொல்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. வாசலில் பசிக்குது சாமின்னு யாராவது ஒருத்தர் நின்னா போதுங்க, தான் தட்டில் இருக்கிற சோத்தையும் கொடுத்துட்டு ஒரு வாழை வைக்கிற குணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான். கூட இருக்கிற கூட்டாளிக்காக இருக்கட்டும் சொந்த பந்தத்துக்காக இருக்கட்டும் இவங்களை நாடி வராங்க. ஒரு கஷ்டம்னா தங்கிட்ட இருக்கிறத இருக்குதோ இல்லையோ கடனை வாங்கியாவது முன்னாடி போய் நின்று காரியத்தை முடிச்சு கொடுக்குறவங்க இவங்க தாங்க. நட்புக்காக எதையும் செய்கிற கருணை குணம் இவங்களுக்கு. இவங்ககிட்ட நயவஞ்சகம் பின்னாடி இருந்து பேசுகிற இந்த குள்ள நேரத்தனை எல்லாம் கிடையாது. மனசில் பட்டதை பலார் முகத்துக்கு நேராக பேசிடுவாங்க. இதனாலேயே இந்த நேரம் கொஞ்சம் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறது அதிகம்தான். அதாவது நான் செஞ்சு தரேன்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது தலை போகிற காரியமாக இருந்தாலும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவங்க நாணயங்கிறது அப்படியே அக்மார் தங்க மாதிரி. கஞ்சோ கூலோ நாம் உழைச்சி தான் குடிக்கணும், அடுத்தவங்க முன்னாடி போய் கை கட்டி நிற்கக்கூடாதுங்கிற சுயமரியாதை இவங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டையும் போய் அழுது அதாவது இவங்க நிற்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டா இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கெத்தாக வர்றவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேரோட கஷ்டத்தையும் தான் தோலை ஏற்றுக்கிட்டு ஒத்தாலாக நின்று அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி சுமந்து வர்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தாங்க. ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அந்த நிழல் தர ஆலம்பரம் மாதிரி தான். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அது பெண்களாக இருக்கக்கூடியவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடையிலே பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க இவங்க சிம்மராசிக்காரங்கன்னு. பேச்செல்லாம் அப்படி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், கூட ஒரு அதிகாரம் இருக்கும். நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்களே தவிர அநியாயத்துக்கு அதற்குனா அஞ்ச மாட்டாங்க இவங்க எல்லாமே. அதாவது வீட்டில் கொண்டாந்து தர காசை குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குற காசை அது அவங்க சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரிங்க. குடும்பத்தை எப்படி பெருக்கணும் பிள்ளைகளை எப்படி வசதியாக வளர்க்கணுங்கிறது அத்தனை நிலைவு செலவும் இந்த சிம்மராசி பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ஒரு கஷ்டம்னா நான் இருக்கேன்னு கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆணாட்டம் முன்னாடி நின்று அத்தனை பிரச்சனையும் ஒத்தால அடிச்சு உடைக்கிற தைரியம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசி பெண்களுக்கு தாங்க. இருக்கிறத குடிச்சுக்கிட்டு தான் வீட்டில் இருக்கிறத குடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டு படி ஏறி கை கட்டி நிற்கக்கூடாதுங்கிற சுயமரியாதை உங்கள் ரத்தத்துலேயே ஊர்னது அது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வாசலில் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் நல்லா தலைவாரி பொட்டு வச்சு லட்சுமிகரமாக கெத்தாக தான் வெளியே வருவாங்க. இவங்க கண்ணுலலாம் கண்ணு தண்ணி நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க, வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. தன்னை நம்பி வர்றவங்க தான் சொந்த பந்தத்துக்கெல்லாம் வாரி கொடுக்குற நல்ல குணமும் உண்டு. ஆனால் இவங்க சுயமரியாதையை தொட்டு பார்க்காத வரைக்கும் தான். அன்பால் எதை வேணாலும் இவங்ககிட்ட சாதிச்சுக்கலாங்க. ஆனால் யாராச்சும் இவங்களை ஏமாற்ற நினைச்சாலோ இவங்களை குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினாலோ இவங்களை பற்றி தப்பாக பேசினாலோ அப்புறம் பத்திரகாளியாக மாறத்துக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அசராத குணத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த இந்த சிம்மராசிக்கு சார்ந்தவங்க பல விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த நேரங்கிறது உங்களை ஒரு சில விஷயத்தில் சுயமாக யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில பாதிப்புலாம் இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்குமே. அதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே சிம்மராசிக்கு இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த வர்ற 7 நாளும் சிம்மராசிக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது சிம்ம ராசி சார்ந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் என்னென்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மன ரீதியான ஒரு சில விஷயத்தெல்லாம் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த நேரம் கொடுக்குங்க. ஏன்னா சனியோடைய பார்வைப்படுற இடம் எல்லாமே இந்த நேரம் எப்படின்னா எவ்வளோ உழைக்கிறோம் ஆனால் நமக்குன்னு எதுவும் மிஞ்ச மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சலிப்பு கொடுக்கும். மனசுலேயும் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உடம்புலேயும் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே அடித்து போட்ட மாதிரி தான் இருக்கும். அலைச்சலால் ஒரு பக்கம், மனக்காவலை வேறு ஒரு பக்கம், உடம்பு இதனாலே சூடாகி இந்த அல்சர் பிரச்சனை, நெஞ்சரிச்சல், வாயு பிரச்சனை எல்லாம் தலை தூக்கும். அதனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுங்க. உடம்பு நீரேற்றமாக வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்ததுமே நல்ல நீராகாரமாக அதிகமாக எடுத்துக்க பாருங்க.
படுக்கையில் படுத்தா நிம்மதியாக தூக்கம் அந்த நேரம் இருக்காதுங்க. மனசில் ஓடுற 1000 எண்ணமே உங்களை நிம்மதியாக தூங்கக்கூடாது. ராத்திரி சரியாக தூக்கம் இல்லாதனால பகலில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படி கண்ணு கபகபன்னு தான் எரியும், உடம்பு வேறு அசதியாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் சிம்மராசிக்காரங்க அந்த வண்டி வாகனத்தெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும், உஷாராக இருந்துக்கணும். பெருசாக பாதிப்புலைனாலும் சின்ன சின்னதாவது இந்த நேரம் கொஞ்சம் அடிபடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. தொழிலோ வியாபாரமோ எந்த தொந்தரவும் இல்லை. அதாவது பெருசாக இல்லைனாலும் இந்த நேரம் அடிப்படை தேவை இந்த நேரம் எங்கேயாவது கடன் வாங்குற சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிற சூழ்நிலையாவுக்கும் இந்த நேரம் ஓரளவுக்காவது வருமானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இந்த நேரம் சிம்மராசிக்கு இருக்குது. எங்கே போனாலும் கோபப்பட்டு மட்டும் வார்த்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நேரம் கோபம் வரும். ஏன்னா மனசு ஒரு நிலையில் இல்லை, என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால சில நேரம் எல்லாமே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறதால வார்த்தை விட்டுருவீங்க. அது கொஞ்சம் வாய் சண்டைங்கிறது கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி கையில் காசு பணத்துக்கு இந்த நேரம் நல்ல புழக்கம் இருக்குது, அதில் எந்த பாதிப்புமே இல்லை. உழைப்பு அதிகமாக போடுற மாதிரி தாங்க இருக்குது இந்த நேரம் எல்லாமே. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. வர நாள் எல்லாமே குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குது. ஒரே பங்காளி சண்டைங்க, சொந்த பந்தெல்லாம் மனஸ்தாபத்தோடு தான் பிரிஞ்சு நிற்கிறோம், ஒன்றா சேர்ந்து இல்லை. ஆனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான நேரம். உங்கள் சொந்த பந்தத்தில் வீட்டிலையும் உங்கள் வீட்டிலையும் சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான நேரம். அதனால் பிரிஞ்சவங்க எல்லாமே ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குழந்தைங்க விஷயம்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பரவாயில்லைங்க, நல்ல பேர் வாங்கி தருவாங்க. படிப்பு விஷயமோ வேலை செய்கிற இடத்துலையோ நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் சிம்மராசி இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி என்னென்னா இந்த சொந்த ஊரில் இல்லைன்னா நீங்கள் இருக்கிற ஊரில் இந்த சொந்த பந்தங்கள் வீடு இந்த பங்காளி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமை இந்த நேரம் அருமையாக இருக்குது. முன்ன கூட கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை, பரவாயில்ல. புதுசாக கடை வைக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு மில்லை ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன், இந்த நேரம் செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு தைரியம் இருக்குது, இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு தோணால் தைரியமாக செய்யலாம். அதிலெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை, நேரம் நல்லா தான் இருக்குது. கூட்ட தொழில் செய்யலாம்னு ஆசைப்பட்றேன், இந்த நேரம் செய்யலாமான்னா லாபம் நிற்குங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மாடு மாதிரி உழைப்பு கொடுக்கணும், அப்போ தான் பின்னாடி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது அதாவது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொடுக்கும். அந்த வகையில் உழைப்பு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பரவாயில்ல. வண்டி வாகனம் அதாவது யோகா இருக்கா இந்த வாரம் பார்த்தா கார் வாங்குறதுக்கு, 2 வீலர் வாங்குறதுக்கு, இல்லைன்னா விவசாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதெல்லாமே வண்டி வாசல் தேடி வரதுக்கான நேரம் தான். வருமானம் நல்லா இருக்குது, ஆனால் வண்டி பயணத்தில் போகிறப்ப கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது. சரியாக தூக்கம் வேறு இல்லையா, கண்ணில் தூக்கம் அப்படியே நிற்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி அப்பப்போ சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நடுவழியில் நின்று கொஞ்சம் அலைச்சலை தான் கொடுக்கும். காடுகரையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு இடமே வாங்கி போகணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் கனவு, கொஞ்சம் இந்த நேரம் காசு இருக்குது, அதெல்லாம் இந்த நேரம் யோகம் நல்லா இருக்கா அப்படின்னா பரவாயில்ல இருக்குது. சொந்த வீடு கட்டுறதுக்கான நேரம், ஒரு செங்கல் எடுத்து வச்சாவது தொடங்குறதுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த நேரம் இருக்குது. காரியம் தடை இல்லாமல் நடக்கும். சொத்து பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே இருக்குது. பரம்பரை சொத்தெல்லாம் இருக்குங்க, தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறேன். அது சம்மந்தமாக அந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. குலதெய்வத்தோட அருளை மட்டும் கெட்டியாக பிடிச்சி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க. வீட்லேயும் சரிங்க, சொந்த பந்தத்துலேயும் சரிங்க, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வர உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பெண்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வாங்கி சந்தோஷப்படுற சூழ்நிலை இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா சிம்மராசி சார்ந்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடெல்லாம் இந்த நேரம் என்னென்ன முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா ஆத்திரத்தை குறைச்சிக்கணும், உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். மனசு ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா அப்பப்போ தியானம் பண்ணுங்க. குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. காசு பண்ண விஷயத்தில் இப்போதைக்கு யாருக்கும் ஜாமீன் கழட்டி போடுறதோ பெருசாக வாக்குறுதி கொடுக்குறதோ வேண்டாம், அதுதான் பாதி நிம்மதி குறைச்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஒரு சில விஷயத்தை மட்டும் தொடர்ந்து இந்த நேரம் செய்ய பாருங்கள், அதுதான் உங்கள் குலதெய்வ வழிபாடு. அதாவது கிரகம் என்ன ஆட்டு வச்சாலும் நம்ம குலதெய்வம் காவலுக்கு நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாரம் ஒரு தடவை வீட்டு பூஜையில் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. ஒரு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு என் குலத்தை காக்கிற சாமியே மனசு இருக்கிற பயத்தை போக்கும், எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுன்னு மனசார வேண்டுங்க. அதாவது ஒரு பரிகாரமோ ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கிற பொறுத்து தான்.
பரிகாரங்கிறது ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு எனக்கு சரியானு ஒரு நேர்மறை எண்ணத்தை உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி. நம்ம என்ன நேர்மறை சிந்தனை நம்புறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால இந்த விஷயத்த செய்ய பாருங்க. மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா விட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டு, அந்த விளக்கு ஜோதி எரியுது பார்த்தீங்களா, அது ஒரு 10 நிமிஷம் அமைதியா அப்படியே நல்லா அதை உத்து பார்த்து மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் அப்படியே லேசா இறக்குங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நீங்கள் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் மன உளைச்சல், உடம்புல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியாக கூட இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ராகு கால நேரத்தில் ஒரு 4:30 6 மணிக்குள்ளே, இல்லைன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி காலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் காளியம்மன் கோவிலுக்கு போங்க. காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டாங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் 2ஆ நறுக்கி அதில் விளக்கேற்றி வைங்க. அம்மனுக்கு ஒரு வேப்பிலை மாலையோ இல்லைன்னா உங்கள் கையால் ஒரு சொம்பில் குளிர்ந்த இளநீரை வாங்கி கூட அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். மனசு அப்படியே குளிர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எறும்பு புத்து இருந்தாலும் சரிங்க, அங்கே போய் ஒரு பச்சரிசி மாவு கொஞ்சம் போடுங்க. கோடி புண்ணியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உண்டு. அதே மாதிரி என்னென்னா கிராமத்து தேவதைகள்னா அந்த மாரியம்மன், காளியம்மன், எல்லையம்மனுக்குலாம் இந்த எலுமிச்சம்பழம்னா உசுறு. அவங்க உக்கரத்தை குறைச்சி நம்ம வாழ்க்கை குழுக்குள்ள இருக்கணும்னா வீட்டிலே கடையிலே எலுமிச்சம்பழம் இருந்தால் அதை வாங்கி நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, வண்டி வாங்கின பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகிறீங்கன்னா குலதெய்வத்துக்கு படத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு மனசார கும்பிட்டுட்டு அது எப்பவும் கூடவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. மற்றபடி எந்த தொந்தரவுமே இந்த நேரம் இல்லைன்னே சொல்லலாங்க. சனியோட பார்வைப்படுறதால கொஞ்சம் அழைச்சு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெருசாக தொந்தரவுங்கிறது இல்லை. மனசை வந்து நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே.